எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் சீக்ரெட்ஸ் ஆஃப் கர்மாவ பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா நான் கர்மா ஸ்பீக்ஸ் லவுடர் தென் ஆக்ஷன் அப்படின்ற மாரி சொல்லுவேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வார்த்தைகள விட அவனுடைய செயல் தான் வந்து இங்க அதிகமா பேசப்பட்டுட்டு இருக்கும். அதே மாரி ஒரு மனிதனோட செயல விட அந்த செயல் மூலியமா வர விளைவுகள் தான் இங்க அதிகமான தாக்கத்த ஏற்படுத்திட்டு இருக்கும். இந்த உலகத்துக்கா இருக்கலாம், அந்த மனிதனுக்கா இருக்கலாம். இந்த விளைவுகள தான் வந்து கர்மா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு மனிதன் அவன் செய்யற செயல் மூலியமா விளையக்கூடிய விளைவு வந்து அந்த மனிதன் வந்து பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆவி மாரி, ஒரு பேய் புடிச்ச மாரி அந்த விளைவு வந்து அவன பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். இந்த பின்தொடர்ற விளைவு வந்து என்ன செய்யும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய இறந்த காலமா இருக்கலாம், நிகழ்காலமா இருக்கலாம், வருங்காலமா இருக்கலாம். இந்த 3 காலங்கள்லயும் வந்து அந்த மனிதனுடைய சாய்ஸஸா இருக்கலாம், அவனுடைய வாழ்க்கை முறையா இருக்கலாம். அந்த மனிதன் என்ன மாரியான ஒரு பதவி வகிக்க போறான், என்ன மாரியான பொசிஷன்ல இந்த சொசைட்டில இருக்க போறான் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தீர்மானம் செய்யுது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கர்மா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு மனிதனுடைய செயலால விளையக்கூடிய விளைவு வந்து இந்த மனிதனை வந்து விடவே விடாதுன்றது எவ்வளவு தூரம் உண்மையோ அதே சமயத்துல இதுக்கு ஒரு முடிவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு ரவுண்டா ஒரு வட்டம் மாதிரி போய்க்கிட்டே இருக்கும் இந்த கர்மா. இந்த கர்மாக்கு வந்து எப்போ ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மனிதன் வந்து அவனுடைய கர்ம வினைகளை ஃபுல்லா தீர்க்கும் போது மட்டும்தான் வந்து முடிவு கிடைக்கும். அப்படி தீர்க்கிற வரைக்கும் அந்த மனிதன் வந்து ரீபர்த் எடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த சைக்கிள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதான் உண்மையான விஷயம். ஒரு மனிதன் செய்யற செயலால விளையக்கூடிய விளைவுகள்ல கர்மா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வருதுன்னு சொன்ன பாத்தீங்களா? இந்த விஷயம் வந்து பிசிக்கலா மட்டும் இல்லாம மென்டலாவும் ஒரு மனிதனை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கும். பிசிக்கலா நம்ம வந்து ஒரு பர்சனை போயிட்டு அடிக்கணும், இல்ல ஒரு பர்சனை போயிட்டு ஏதாவது வந்து கொலை பண்ணணும், ஒரு பர்சனுக்கு வந்து துன்புறுத்தணும், நம்மளுடைய உடம்பால இன்னொருத்தரோட உடம்ப வந்து துன்புறுத்துறோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த ஒரு துன்பமான விஷயமும் கர்மாவா மாறும். அதே சமயத்துல நம்ம உடம்பால இன்னொரு மனிதனுக்கு வந்து இன்னொரு ஒரு ஹாப்பினஸ குடுக்குறோம், 4 பேருக்கு ஹெல்ப் பண்றோம்னா, அந்த கர்மாவும் வந்து சேரும். அதே மாரி மென்டலா நான் வந்து மனதளவுல நம்ம வெளியில தான் காட்டலாம். நம்ம மனதளவுல வந்து இவன் கெட்டு போணும், இவன் நல்லா இருக்கக்கூடாது, நாசமா போணும், இவன் பண்ற விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட்டே ஆகக்கூடாது அப்படின்ற மாரி மனதளவுல நெனைச்சா கூட அது இந்த கர்மாவும் நம்மளே தான் சேரும். அதே சமயத்துல இந்த பெர்சன் நல்லா இருக்கணும், இந்த பையன் நல்லா இருக்கட்டும், இந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும், இவங்க நம்ம ஆசீர்வாதம் செய்யலாம், இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவன் நல்லா வரணும் வாழ்க்கையில சொல்லப்படுற இந்த நினைப்பும் நம்மளோட கர்மால தான் வந்து சேரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. என்ன பயமா இருக்கா? இதுக்கப்புறம் பாருங்க இன்னும் பயங்கரமா இருக்கும். சோ இத பத்தி தான் நீங்க இந்த வீடியோ தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். கர்மா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நெறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. கர்மா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து விதி, தலையெழுத்து, நம்ம செய்யற பாவம் தான் கர்மா அப்படின்ற மாரி தவறான புரிதல்கள் இங்க அதிகமா இருந்துட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே கர்மா அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையிலே மீனிங் இருக்கு. கர்மானா வந்து ஒரு ஒரு செயல நம்ம செய்றோம் அப்படின்னு சொல்றோம்னா, அதுதான் கர்மா. இந்த செயல வந்து என்ன மாரியான விளைவுகள ஏற்படுத்துதோ, அதுக்கான பலன் தான் வந்து நம்ம அனுபவிக்க போறோம் அப்படின்னு சொல்லப்படுற உண்மையான விஷயம். இந்த கர்மாவ இன்னும் கிளியரா சொன்னோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, முன்னொரு காலத்துல ஒரு கிங் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த கிங் என்ன பண்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய அந்தணர்களுக்கு வந்து சாப்பாடு போடுறத வந்து ஒரு 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 ஹேப்பியான ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தர்மாவா பண்ணிட்டே இருக்காரு. அந்தணர்கள்லாம் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து பிராமின்ஸா இருக்கலாம். இல்ல கோயில்ல பூஜை செய்ற பூசாரிகள், குருக்கள்கள் இந்த மாரியான பீப்பிள்க்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்றோம், அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து தர்மத்துல வந்து ஒரு சிறந்த தர்மம் அப்படின்ற மாரி கருதப்பட்டது முன்னொரு காலத்துல. இப்பயும் அது வந்து மிகப்பெரிய ஒரு தர்மம் தான். ஓகேங்களா? சோ இந்த மாரி வந்து அவர் வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது, இவர எந்த ஒரு அந்தணர் தேடி வந்தாலும் முதல்ல நல்ல ஒரு உணவு குடுக்கணும். நல்லபடியா அவங்கள வந்து கவனிக்கணும்னு சொல்லப்படுற இந்த குவாலிட்டி வச்சுட்டு இருந்த இந்த கிங் ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரான ஃப்ரெஷ்ஷான ஃபுட்லாம் பிரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு அந்தணர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அந்தணருக்கு ஃபுட் குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேயர் கண்டக்ட் பண்றாங்க. அந்த பிரேயருக்கு அப்புறம் தான் அந்த அந்தணர் சாப்பிடுவாரு. ஓகேங்களா? வெட்ட வெளியில இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கழுகு வந்து தன்னுடைய உணவ வந்து கொன்னு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. கழுகுக்கு உணவு என்னது? பாம்பு தான். கரெக்ட்டுங்களா? கழுகு வந்து ஒரு இறந்து போன பாம்ப வந்து தூக்கிக்கிட்டு பறந்து வந்துட்டு இருக்கு. பறந்து வந்துட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அந்த இறந்து போன பாம்பு வாயிலிருந்து 2 துளி விஷம் வந்து அந்த உணவுல கலந்துருது. விழுந்துருது. பறந்து வரும்போது. விழுந்த உடனே என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கழுகு பறந்து போயிடுது. அந்த உணவ வந்து அந்த ராஜா வந்து அந்த அந்தணருக்கு, அதாவது அந்த பிராமினுக்கு வந்து பரிமாற ஆரம்பிக்கிறாரு. அந்த உணவ சாப்பிட்ட பிராமின் வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போன அப்புறமா என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஹிந்துயிசம் லார்ட் ஆஃப் டெத்ன்னு சொல்லப்படுற யம தர்மராஜாக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. அவர் பேரு தான் சித்திரகுப்தர். இவர் தான் வந்து நம்மளுடைய கர்மா எல்லாத்தையுமே வந்து பார்த்து பிளஸ் அண்ட் மைனஸ், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்லாம் போட்டு நம்ம பண்ண நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். இதெல்லாம் வந்து எப்படி மேனேஜ் ஆகுது, பார்த்து எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லப்படுற கால்குலேஷன்ஸ்லாம் வச்சுட்டு இருக்க ஒரு பெர்சன். இந்த விஷயத்த பார்த்தோன்ன, சித்ரகுப்தருக்கு வந்து பயங்கரமான ஒரு டென்ஷன் ஏற்பட்டு போயிடுச்சு. அவரோட ப்ராசஸ்ல வந்து பயங்கரமான கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. பயங்கர எரர் வந்துருச்சு. என்ன எரர் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அந்தணர் இறந்து போயிட்டாரு. இந்த அந்தணர் இறந்து போனதுக்கான உண்மையான காரணம் யாரோ, அவங்களுக்கு தான் இந்த கர்மா போய் சேரணும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, கழுகு வந்து தூக்கிட்டு பறந்து வந்தது அதோட உணவ. கழுகு காரணமா? கிடையாது. அதே சமயத்துல இறந்து போன பாம்பு வாயிலருந்து 2 சுட்டுற விஷம் வந்து அந்த உணவுல கலந்துருச்சு. இறந்து போன பாம்பு இதுக்கு எப்படி காரணமா இருக்க முடியும்? அவங்க பாம்பும் காரணம் கிடையாது.
ராஜா வந்து உணவளிச்சாரு. ஆனா ராஜாவும் தெரிஞ்சே அழிக்கலையே, தெரியாம தானே அழிச்சுட்டாரு இந்த விஷம் கலந்த உணவ. அப்ப இந்த கர்மா இந்த கேஸ யார் மேல எழுதலாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கன்ஃப்யூஷன் வந்து சித்ரகுப்தருக்கு அதிகமா வரும்போது என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம டாப் லெவல்லயே போயிடுவோம். நம்ம மேனேஜர்கிட்டயே கேட்டுருவோம்னு சொல்லிட்டு யமதர்மராஜாவ அணுகுறாரு. இந்த லார்ட் ஆஃப் டெத்ன்னு சொல்லப்படுற யமதர்மராஜாவ அணுகும்போது, அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யமதர்மராஜா அத ஃபுல்லா லிசன் பண்ணிட்டு விசாரிச்சுட்டு, ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு. "ஓகேப்பா, நீ ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆவுற? நம்மளுக்கு மீறி நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த பத்தி நம்ம கவலையே படக்கூடாது. இந்த கேஸ்க்கு வந்து உனக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். தற்சமயம் அத ஃப்ரீயா விட்டுடு. அத பத்தி யோசிக்காத அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. 2 நாள் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அதே வழியா அந்த ராஜாவ தேடி ஒரு அந்தணர் வந்துட்டு இருக்காரு. ஒரு பிராமின் வந்துட்டு இருக்காரு. அவருக்கு அட்ரஸ் ப்ராப்பரா தெரியல. என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த வழியோரமா ஒரு அம்மா பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பூ கட்டிட்டு இருக்க பூக்கார அம்மா கிட்ட போயிட்டு, இங்க வந்து ஒரு ராஜா வந்து அந்தணர்களுக்கெல்லாம் உணவு குடுக்குறாராம், நல்லா பாத்துக்கிறாராமே. அவர் அரண்மனை எங்க அப்படின்ற மாரி கேட்கும்போது, அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா போங்க. லெஃப்ட் கட் பண்ணி, ரைட் கட் பண்ணி, யூ டர்ன் போட்டு டைரக்ட்டா போனீங்கன்னா அரண்மனைக்கு போயிடலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க அட்ரஸ். இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த அம்மா அதோட சும்மா இருக்கலாம்ல. நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோமே. இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "அந்த ராஜாவயாப்பா போய் தேடி போற? ஏன் சாமி அவர போய் தேடி போறீங்க? அவர் வந்து அந்தணர்களெல்லாம் கொன்னுடுவாராம். யாரெல்லாம் பிராமின்ஸா போறாங்களோ அவங்க வீட்டுக்கு, உணவு போட்டு கொன்னுடுவாரு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அப்படி உங்களோட இத யார் தடுக்க முடியும்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு உட்கார்ந்துருது அந்த அம்மா. சோ, இந்த இடத்துல வந்து சித்ரகுப்தருக்கு வந்து கிளியரா ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அப்பாடா கேஸ் குளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி புரியுது. என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த பூ கட்டுற அந்த அம்மாக்கு தான் அந்த மொத்த கர்மாவும் போய் சேர்ந்தது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. என்னப்பா சம்மந்தமே இல்லாம இந்த கேஸ்க்கு வந்து பூக்கார அம்மா மேல ஒரு பழி போடுறீங்க அப்படின்ற மாரி நம்ம யோசிச்சோம்னா, இங்க தான் ஹிந்துயிசம் என்ன சொல்ல வருது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஏதோ ஒரு செயல் எங்கேயோ நிகழுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த செயல்ல இருக்கிற உண்மை தன்மை எதுவா வேணா இருக்கலாம். அந்த செயல் உண்மையாவே நடந்ததா கூட இருக்கலாம். ஆனா அந்த செயல பத்தின ஒரு பழிய வந்து நம்ம எங்கேயாவது பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யார் மேலயோ ஒரு பழி போடுறோம், இல்ல இந்த செயல வந்து தப்பா பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது என்ன செயலா வேணா இருக்கலாம், யார பத்தி பேசுறதா வேணா இருக்கலாம். அதோடைய 50% கர்மா நம்மள தான் வந்து சேரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த செயல் உண்மையா இருந்தா. இதுவே அங்க ஒரு செயல் நடக்குது. அது உண்மையே கிடையாது. சும்மாவே நம்ம நெறைய தப்பா பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 100% கர்மா நம்மளயே வந்து சேரும். நம்ம தான் அதுக்கான பலன அனுபவிச்சு ஆகணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஹிந்துயிசம்ல அதுதான் ஒரு விஷயம் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் புத்திசம்லயும் இத சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம வார்த்தைகள பார்த்து உபயோகப்படுத்தணும். தப்பாவோ, சரியாவோ கூட ஒருத்தர் மேல பழி சொல்லிடக்கூடாது. ஒரு விஷயத்த தப்பா பேசிறக்கூடாது. அப்படி பேசிட்டோம்னா, அந்த செயலுக்கான கர்மால நமக்கும் பங்கு வந்துரும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சொல்றாங்க. இதுதான் டீட்டெயிலா கர்மாவ பத்தி நான் சொல்ற எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த கர்மா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கு வந்து 9 ரூல் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க கர்மா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். நீங்க உங்க வாழ்க்கையில செய்ற செயல் எதுவா வேணா இருக்கலாம். சின்னதா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கலாம். இல்ல சின்னதா ஒருத்தர கஷ்டப்படுத்துறதா இருக்கலாம். இந்த யூனிவர்ஸ் அந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தே தீரும். எல்லா ஆக்ஷனுக்குமே ஆப்போசிட் ரியாக்ஷன் இருந்தே ஆகும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் ரூல் நம்பர் 1. 2வது ரூல் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல எதுவுமே ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. நம்ம நெனச்சுட்டு இருப்போம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆட்டோமேட்டிக்கா எதுவுமே நடக்காது. நம்ம தான் நம்ம விஷயத்த வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். அது ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தேவையான விஷயங்களா இருக்கலாம். 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க ஒரு விஷயத்த மாத்த ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணி டெவலப் பண்ணணும். அது உங்க லைஃபா இருக்கலாம், உங்களோட வைஃபா இருக்கலாம், உங்களுடைய வீடா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அதுக்கு முதல் விஷயம், உங்க லைஃப்ல முன்னாடி நடந்த சில கசப்பான அனுபவங்கள வந்து நீங்க முதல்ல அக்செப்ட் பண்ணி அக்னாலெட்ஜ் பண்ணணும். எனக்கு இது நடந்துருச்சு. எஸ், ஐ அம் அக்னாலெட்ஜிங் சொல்லிட்டு, ஒரு விஷயத்த நீங்க எப்ப அக்செப்ட் பண்றீங்களோ, அப்பதான் உங்களுக்கான அந்த ஒரு இன்னொரு விஷயத்த சேஞ்ச் பண்ணக்கூடிய தகுதியே வருது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. 4வது ரூல் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க ஒரு ஒரு விதமான பெர்சனா மாறப் போறீங்க. அது வந்து ஒரு நல்ல பெர்சனா இருக்கலாம், இல்ல கெட்ட பெர்சனா இருக்கலாம், இல்ல உன்னதமான மனிதனா நான் மாறணும்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரியான சேஞ்சஸ் உங்களுக்குள்ள கொண்டு வர ஆசைப்பட்டு அந்த சேஞ்சஸ கொண்டு வந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்பும் உங்கள ஃபாலோ பண்ணும். லைஃப் உங்கள ஃபாலோ பண்றதுனா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸா இருக்கலாம், ஈவென்ட்ஸா இருக்கலாம். அப்படியே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிட்டே வரும். நீங்க நீங்க நல்ல மனிதனா மாறிட்டு இருக்கீங்கன்னா, நல்ல இன்சிடென்ட் ஆட்டோமேட்டிக்கா மாறும். கெட்ட மனிதனா மாறணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க நல்ல இன்சிடென்ட்டா வரத கெட்டதா மாறி உங்ககிட்ட வந்துரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 5வது ரூல் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த உலகத்துல, இந்த யுனிவர்ஸ்ல உங்களுக்கு நடக்கிற கொடுமைகளா இருக்கலாம், உங்களுக்கு நடக்கிற சந்தோஷங்களா இருக்கலாம், நீங்க அடையிற சக்சஸா இருக்கலாம், நீங்க அடையிற ஃபெயிலியரா இருக்கலாம். அதுக்கு நீங்க மட்டும் தான் காரணம். ஒரு இம்மி அளவு கூட சுத்தி இருக்கிற எந்த விஷயமும் காரணம் கிடையாது. உங்க அப்பா, அம்மா காரணம் கிடையாது. உங்க என்விரான்மென்ட் காரணம் கிடையாது. உங்க ஃபிரெண்ட்ஸ் காரணம் கிடையாது. நம்ம என்னதான் சொன்னாலும் "தீதும் நன்றும் பிறர் தர வாரா" அப்படின்னு சொல்லப்படுவதும் ஒரு கர்மாவுடைய ஒரு ரூல் தான். நீங்க மட்டும் தான் காரணமா இருந்திருப்பீங்க. யாரையுமே நீங்க ப்ளேம் பண்ணாம இருக்கணும் இதனால.
6வது ரூல் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, நேற்று, இன்று, நாளை இந்த 3 விஷயத்துக்குமே வந்து இன்டர் கனெக்ஷன் அதிகமா இருந்துட்டே இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நேத்து நீங்க பண்ண விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். இன்னைக்கு நீங்க பண்ண போற, பிளான் பண்ற விஷயம்லாம் நாளைக்கு எங்கேயாவது ஒரு விஷயத்துக்கு வந்து உங்கள அஃபெக்ட் பண்ணியே தீரும். இந்த இன்டர் கனெக்ஷன நீங்க இல்ல, அந்த கடவுளே நெனச்சாலும் மாத்த முடியாதுன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். 7வது ரூல் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க ஒரே நேரத்துல 2 விதமான டிஃபரண்டான விஷயத்த யோசிச்சீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த விஷயத்துல தோல்வி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு மனிதன் ஒரே நேரத்துல ஒரு விஷயத்த மட்டும் தான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி யோசிக்க முடியும். அப்பதான் அவனுக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி இல்லன்னா தோல்வின்ற கர்மாவ நீங்க சந்திச்சே தீரணும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். 8வது ரூல் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றது எப்படி இருக்கணும்னு சொல்லுது கர்மா அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ, எப்படி பேசுறீங்களோ, அது வந்து உங்களோட நடத்தையிலயும் இருக்கணும். அப்படி இல்லன்னா தப்பான கர்மா உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். நல்லா பேசுறான், நல்லா யோசிக்கிறான். ஆனா கேவலமா நடந்துக்கிறானே அப்படின்ற மாரி சில பேர சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு ஒரு விதமா பேசிட்டு நடக்கிறது ஆப்போசிட்டா நடந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து ஒரு மோசமான கர்மாவா உங்கள வந்து அடையும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான ரூல் 9வது ரூல் கர்மா என்ன சொல்லுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க உங்களுடைய உங்களுடைய இறந்த காலத்த அதிகமா யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிகழ்காலம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த காலம் அப்படின்னு சொல்லப்படுற வேகத்துல பட்டுன்னு போயிடும். டக்குன்னு மறைஞ்சிரும். ஸோ இந்த கரண்ட்டான இந்த சிச்சுவேஷன் நீங்க ஃபுல்லா அனுபவிக்க முடியாது. சம்டைம் நம்ம சில விஷயங்கள் சொல்லிட்டு இருப்போம். இப்பதான் 2024 ஆரம்பிச்ச மாரி இருக்கு. அதுக்குள்ள இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அதுக்குள்ள இந்த வருஷமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எப்படி இவ்வளவு ஃபாஸ்ட்டா போச்சு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க அப்படின்ற மாரி யோசிப்போம் கரெக்ட்டுங்களா? அப்ப டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டா ஓடிட்டு இருக்கு உங்க லைஃப்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னும் பாஸ்ட்லயே தான் இருந்துட்டீங்க. கரண்ட்க்கு வரல அப்படின்ற மாரி அர்த்தம். கரண்ட்டா நிகழ்காலத்த நீங்க ஃபுல்லா ரசிச்சு வாழணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இறந்த காலத்துல இருக்கிற அந்த திங்கிங்க நீங்க விட்டா மட்டும் தான் உங்களால ஃபுல்லா இந்த நிகழ்காலத்த என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுறதும், உங்க கர்மா உங்களுக்கு சொல்ல ஒரு விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கர்மா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பார்த்து நம்ம எப்பவுமே பயப்பட தேவை கிடையாது. கர்மா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்மளுக்கு புரியாத விஷயமா, புதிராவும் நம்ம எப்பவுமே வச்சுக்க தேவை கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளுடைய எண்ணமா இருக்கலாம், சிந்தனையா இருக்கலாம், செயலா இருக்கலாம். அத நேர்கோட்டுல ஒரே மாரி நம்மளுக்கு என்ன நம்ம மனசு சொல்லுதோ, அத யோசிச்சு அத ப்ராப்பரா நம்ம செயல்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நம்மளுடைய கர்மாவும் வந்து ஒரு நாள் முடிஞ்சே தீரும். அது நல்லபடியாவும் நம்மள ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.